ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை இன்னும் நான் எவ்வளோ சிம்பிளாக எடுக்க முடியுமோ பார்த்து நான் இப்போ இதுக்கு கிளாரிஃபை வீடியோ போடுறேன். இப்போ ஒரு சிலருக்கு வந்து கோன் ஹேண்டிலிங்கே கொஞ்சம் வரல. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப இப்படி போட்டு போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி போடாமல் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இப்படி ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஃபிங்கருக்கு இடையில இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம். ஓகேங்களா? இந்த தம் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 2 ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா போடும்போது நம்ம இந்த 2 ஃபிங்கரில் நல்லா ஹோல்ட் பண்ணிப்போம். இதை வேணும்னா நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு இப்படி ஹோல்ட் பண்ணாதான் வருதுன்னு சொல்கிறீங்க. ஃபைன், உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக வருதோ நீங்கள் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கலாம். சிலருக்கு வந்து ஹோல்டிங் வந்து இப்படி போட்டால் தான் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இது உங்களோட கம்ஃபர்டபுள் பார்த்து தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக ஹோல்ட் பண்ண வருதோ நீங்கள் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி டிசைன் போடலாம். இப்போது ஃபஸ்ட்டு லைனே வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கடையில் வாங்கல கோனில் ப்ராக்டிஸ் பண்ணான்னு சொன்னனால நீங்கள் அந்த கோனில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இல்லையா? நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இந்த கோனும் வந்து மேக் பண்ணி பார்க்கணும். அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் கோன் வந்து இந்த கோன் நீங்கள் ஓனாக மேக் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க பேஸ்ட் நீங்கள் வேணால் கடையில் வாங்குகிற ஸ்டோரில் வாங்குகிற பேஸ்ட் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு கோன் மேக் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிட்டு கிடைச்ச உடனே நீங்களாக பேஸ்ட் மேக் பண்ணி இதில் போட்டு ஃபில் பண்ணி நான் சொன்ன ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணி பேஸ்ட்டு ஃபில் பண்ணி நீங்கள் உங்களோட கோனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் கோன் மேக் பண்ணுறதுக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு லைன் எப்படி போடணும் அப்படின்னா, எப்பயுமே நீங்கள் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி தான் போடணும். அதுக்கான ரீசன் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ கிரிட் டிசைன்லாம் போடுறீங்க அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று போடும்போது நீங்கள் இப்படி போட்டிங்க அப்படின்னா அது என்ன ஆகுது, இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு வி ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், லிஃப்ட் பண்ணி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேப் வந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? கேப் வந்தால் ப்ராப்ளம் இல்லை, நம்ம அதை எப்படி அப்புறமா ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லிஃப்ட் பண்ணி எல்லா டைரக்ஷன்லையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா டைரக்ஷன்லையும் டயக்னல் லைன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி கேப் வந்தால் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஸ்டார்டிங்கில் இப்படி வருது அப்படின்னு சொல்கிறீங்க, ரைட்டா? இந்த மாதிரி இப்படி வரல, எனக்கு வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு இது மாதிரி வந்து அதுக்கப்புறம் வருதுன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி வருதுன்னு சொல்கிறீங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம கடையில் வாங்குகிற கோன் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் கொஞ்சம் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். அந்த ஃப்ளோ அதிகமாக இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணலைன்னா கூட இந்த இடத்துல கொஞ்சமாக கோன் வந்து இப்படி ஃபார்ம் ஆகிடுது. அதுக்கப்புறமா நீங்கள் இப்படி வச்சு போடுறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அதனால நீங்கள் கடையில் வாங்குகிற கோன் ப்ராக்டிஸ் பண்ணால் ஓகே தான். ஆனால் இந்த இடத்த கொஞ்சம் நீங்கள் லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி போடுங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி லைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஈவனாக இந்த இடத்துல நீங்கள் ஸ்பேஸ் விட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்படி ஒரே இதில் நீங்கள் ஃபுல் பண்ணவும் இதை ஃபில் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது போடும்போது கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி அதுக்கப்புறமா இப்படி போடணும். ஒரு சில டைம் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது எதனால அப்படின்னா, நாம் போடும்போது ப்ரெஷர் வந்து லைட்டாக கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகும்போது வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல கட் ஆகிடும். நம்ம வந்து லைட்டாக அழுத்திட்டு எடுக்கும்போது வேகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படி ஃபார்ம் ஆகிறது வாய்ப்பு. லைன் போடுறப்போ ஒரே ப்ரெஷரில் இப்படி போட ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? லைன் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் இப்படியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் க்ராஸாக போட்டுட்டேன், நீங்கள் போடும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக
இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டைரெக்ஷனும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த டைரெக்ஷன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அது டச் ஆகாத மாதிரி, நான் சொல்கிறது இப்படி டச் ஆகாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி எல்லா டைரெக்ஷனும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? கேப் வந்தால் இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஈவன் ப்ரெஷர் கொடுத்து ஒரே இதில் போட பாருங்கள். ஓகேங்களா? இப்படி தான் வந்து லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கடுத்து ஹம்ஸ் போடும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்படி வந்து ஒரு ஹம்ஸ் இப்படி வந்து போடுறீங்க. அதே மாதிரி நீங்கள் கீழே டச் பண்ணி தான் ஹம்ஸுமே போடுறீங்க. அதாவது டச் பண்ணி போட்டால் கூட நீங்கள் அதை ஈவனாக கொண்டு வரதே இல்லை. இப்படி கண்ணா பின்னான்னு ஹம்ஸ் போடுறீங்க இல்லையா? இந்த மாதிரி ஹம்ஸ் வந்து போடக்கூடாது. ஓகேங்களா? ஹம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, முடிஞ்ச வர ஈவன் ஹைட்டில் போட ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், லைட்டாக கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கைட்லைன் போட்டு அந்த ஈக்குவலுக்கு நம்ம ஹம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? பெரிய ஹம்ஸாக தான் போடணும்னு இல்லை, நம்ம ஸ்மால் ஹம்ஸும் போடலாம். ஆனால் அது எப்படி இருக்கணும்னா ஈவன் ஹைட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போது இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த இதை இப்படி மூவ் பண்ணி, அது நம்மள அறியாமே நம்ம ஈவன் ஹைட்டில் ஹம்ஸ் போடுவோம். ஓகேங்களா? இப்படி உங்களுக்கு இந்த இடம் மூவ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த இடம் மூவ்மெண்ட் வந்தால் ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த இடத்த கீழே வச்சு இப்படி ஹம்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இந்த இடம் நல்லா வந்து இப்படி வச்சுட்டு இப்படி, ஓகேங்களா? உங்களுக்கு இந்த இடம் மூவ்மெண்ட் வருதா இல்லை இதை இப்படி மூவ் பண்ணால் ஹம்ஸ் கரெக்டாக வருதா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபிங்கர்ஸ் மூவ் பண்ணால் உங்களுக்கு ஹம்ஸ் வருதா, இல்லை இந்த இடத்த மூவ் பண்ணும்போது ஹம்ஸ் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னா வந்து என்ன ஆகும், அன்ஈவனாக தான் வரும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஈவனாக போட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த இடம் மூவ்மெண்ட் இப்படி பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஃபிங்கர்ஸை இப்படி மூவ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு சில டைம் இது பாருங்க, இது பெருசாக இருக்குன்னா நீங்கள் இப்படி போடும்போது இந்த லைனை நம்ம லைட்டாக மூவ் பண்ணலாம். இப்போ அது பாருங்க சின்னதாயிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் போடும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரே டைரெக்ஷனில் போட்டிங்கன்னா தான் நமக்கு ஹம்ஸ் ப்ராப்பராக வரும். பாருங்கள், நான் இது ஒரு மாதிரி போட்டேன், இது ஒரு மாதிரி இருக்குது, இதெல்லாம் வேறு மாதிரி போட்டேன், இதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த பொசிஷன் கரெக்டாக வருது, எந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு ஹம்ஸ் கரெக்டாக வருதுன்னு நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி போடுங்க. ஓகேங்களா? இப்போது அடுத்து மேங்கோ. ஓகேங்களா? இந்த மாங்காய் டிசைன் போடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி டாட் வச்சுக்கிறீங்க, வச்சுட்டு இப்படி போடுறீங்க. ஓகேங்களா? நிறைய பேர் இது இப்படி சின்னதாக வச்சு இது இப்படி போடுறீங்க, நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. இல்லைன்னா இப்படி வச்சுட்டு இப்படி போடுறீங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இடத்துல இது வரவே இல்லை. வரலன்னா என்ன பண்ணிடுறீங்கன்னா அதுக்கப்புறமா இங்கேருந்து இப்படி போட்டு கனெக்ட் பண்ணுறீங்க, இப்படி போட்டு கனெக்ட் பண்ணுறீங்க. நீங்களா ஒரு இது போட்டு இப்படி வரணும்னு உங்கள் மைண்டில் இருக்கிறனாலையா என்னன்னு தெரியல, நீங்கள் சும்மா இப்படி போட்டு நீங்கள் இப்படி ஃபில் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. அது மேங்கோ மாதிரி இருக்கிறது இல்லை. இப்படி வந்து போட்டு ஃபில் பண்ணுறீங்க. மேங்கோஸ் வந்து இப்படி போடாதீங்க. அதே மாதிரி ஒரே டைரெக்ஷனில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறனால இப்படிலாம் மேங்கோ போடுறீங்க. அது எப்படி இருக்குன்னா இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு, இப்படி வந்த மாதிரி இருக்குது. இப்படி போட்டு நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. மேங்கோ டாட் வச்சு இப்படி போட்டு இப்படி எடுத்துகிட்டு வரீங்க. இது வந்து மேங்கோ மாதிரி இருக்கிறது இல்லை. இது பாருங்கள், இந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக போடுறீங்க. அந்த ஷேப்ஸ் வந்து கரெக்டாக வரதில்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி போடக்கூடாது மேங்கோஸ்.
இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த மேங்கோஸ்லாம் நீங்கள் கரெக்டாக போட ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா, இப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, இப்படி ஓகேங்களா, அதே மாதிரி இப்படி ரெண்டும் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது நீங்கள் போடுற ஹம்ஸ் இந்த மாதிரி ஹம்ஸ் மாதிரி போடுறோம் இல்லையா, இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரே சைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 1 சென்டிமீட்டர் வர மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, கரெக்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா இது மேலே நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போது நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு இந்த பக்கம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நான் டாட் வைக்கணும்னு சொன்னேன்னா, இப்படி டாட் வச்சிடுறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. எடுத்துகிட்டு வந்து அது இப்படியே போட்டுறீங்க. போய் இப்படி போட்டு இப்படி போட்டுறீங்க. ரைட்டா. இந்த மாதிரி போடாதீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களை டாட் வச்சு இப்படி டேர்ன் பண்ண சொன்னது ரைட்டு தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, டாட் வச்சு இங்கேருந்து இங்கே இப்படி போகிறோம் இல்லையா, இப்படி வரக்கூடாது. ஓகேங்களா. இந்த இடம் வரும்போதுமே நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும். தெரியுதுங்களா. அது அப்படியே கொஞ்சம் சன்னமாக வர மாதிரி வந்து இப்படி கொண்டு வரணும். ஓகேங்களா. அதாவது எப்படின்னா, இந்த இடத்துல இவ்வளோ பெரிய டாட் வைக்கிறீங்கன்னா, அடுத்து சின்ன டாட், அதுக்கு அடுத்து சின்ன டாட், அதுலேருந்து மறுபடியும் நீங்கள் லைன் போட்டு தான் எடுத்துகிட்டு வரணும். இதை வந்து என்ன பண்ணக்கூடாது, இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரெஷர் அளவு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கணும், இங்கே மீடியமாக கொடுக்கணும், இங்கே கம்மியாக கொடுக்கணும், அப்படி நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இங்கே என்ன பண்ணிடுறீங்கன்னா, இங்கே இப்படி வரணும் இல்லையா, அதுக்கு இங்கே நிறுத்திடுறீங்க. நிறுத்திட்டு இதிலிருந்து இப்படி கொண்டு வரீங்க. அது வரலன்னா அதை போட்டு இப்படி தீட்டி இப்படி ஃபில் பண்ணிடுறீங்க. அப்படி ஃபில் பண்ணும்போது நமக்கு மேங்கோ ப்ராப்பராக வராது. நான் சொல்கிறது இது ப்ரெஷர் லெவல். ஓகே. ஹெவி ப்ரெஷர் கொடுக்கணும், இங்கே மீடியமாக கொடுக்கணும், இங்கே கம்மியாக கொடுக்கணும். இங்கே நார்மலாக நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணும்போது எப்படி ப்ரெஷர் கொடுக்குமோ அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கணும். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் ஒரே இதில் கொடுக்கணும், ஒரே டைமில் கொடுத்து இந்த இடம் வரும்போது லைட்டாக நம்ம லைன் ட்ரா பண்ணும்போது கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். ஓகேங்களா. இது பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு, ஸ்மெச் ஆகிடுச்சு. ஓகே, அது விடுங்க. இங்கே பாருங்கள், நான் இங்கே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணி இந்த லைனில் இந்த கர்வில் நீங்கள் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த இடத்துல ப்ரெஷர் லைட்டாக கொடுத்து இப்படி வந்து இப்படி மேங்கோ வந்து பெருசாக தான் போடணும்னு இல்லை, நம்ம சின்னதாகவும் போடலாம். இந்த இந்த இதுலேயே தான் நீங்கள் வந்து இந்த கோனை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா. இந்த ஆங்கிளில் ஓகே கர்வாக தான் எடுத்துகிட்டு போகணும். இங்கே நிறைய ப்ரெஷர் கொடுக்கணும், கம்மி கம்மியாக கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், லைன் ட்ரா பண்ணுற மாதிரி அளவு ப்ரெஷர் மட்டும் கொடுத்து இப்படி போட்டுடணும். பாருங்கள். ஓகேங்களா. அந்த கர்வ்லேயே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக இப்படி கோனை போட்டுட்டு இங்கே இப்படி வளைக்காதீங்க. ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் போடாதீங்க, இப்படி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. இதுக்கப்புறமா உங்களுக்கு இது மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது அடுத்து வந்து நிறைய பேருக்கு ஸ்பைரலும் வந்து கஷ்டமாக இருக்குது. ஸ்பைரல் ட்ரா பண்ணும்போது எப்படி பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்பைரல் வந்து போடுறீங்க. இருங்க, கோன் என்னாச்சுன்னு தெரியலையே. ஸ்பைரல் ட்ரா பண்ணும்போதும் இப்படி 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 போடுறீங்க. கை நடுக்கல் எடுக்குதா இல்லை என்னன்னு தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பைரல் போடுறீங்க. ஸ்பைரல் இந்த மாதிரி போடக்கூடாது. ஓகேங்களா. ஸ்பைரல் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இன்னும் பிகினிங்லாம் இருந்து சொல்கிறேன். ஓகேங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு சர்க்கிள் ப்ராப்பராக ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதையும் இந்த மாதிரி சர்க்கிள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் சர்க்கிளை ப்ராப்பராக ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியுதா. இந்த மாதிரி சர்க்கிளை வந்து ப்ராப்பராக ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சர்க்கிள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சர்க்கிள்குள்ளே சர்க்கிள் டச் ஆகாத மாதிரி
இது 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 மூணும் டச் ஆகக்கூடாது. டச் ஆகாத மாதிரி இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்படி இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்க்கிள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி ஃபஸ்ட்டு இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அடுத்து இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் நீங்கள் ஸ்பைரல் போகணும். ஓகேங்களா? ஸ்பைரல் ப்ராப்பராக வராதவங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பு, அடுத்து இந்த ஸ்டெப்பு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்பைரல் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போது நல்லா பெருசாக கூட போட்டு இப்படி, ஓகேங்களா, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குறைஞ்சது 2-3 சுத்தாச்சு நீங்கள் உள்ளே சுற்றி இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்பைரல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்படி வந்து ஓவல் ஷேப்பில் போடுறனால உங்களுக்கு ப்ராப்பராக வரல. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சர்க்கிள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அடுத்து சர்க்கிள்குள்ளே சர்க்கிள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்பைரல் வரலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறமா இந்த டிசைன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் போட மாட்டீங்க. நான் இதை வந்து உங்களுக்கு மேலே லைன் இல்லாமல் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? இந்த டிசைன் போடும்போதும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக போட மாட்டீங்க. நான் இதை ஒரு வாட்டி இங்கே போட்டு காட்டிடுறேன், அதுக்கப்புறம் மிஸ்டேக்ஸ் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த டிசைனும் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. எப்படி போட்டுடுறீங்கன்னா, ஒன்று இப்படி போட்டுறீங்க, இப்படி வந்து இப்படி, இப்படி போட்டுடுறீங்க. அப்படி இல்லைன்னா சும்மா உங்களுக்கு அந்த கர்வே வர மாட்டேங்குது. கோனை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாமல் இந்த மாதிரிலாம் ஸ்மட்ச் பண்ணி விட்டுறீங்க. இது எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட் இப்போ இந்த மாதிரி ஹம்ஸுக்கு வர மாதிரி ஒரு லைட்டாக ஒரு கர்வ் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்ல பெண்ட் எடுத்துக்கணும். இந்த பெண்ட் எடுத்துட்டு இதிலேருந்து லைட்டாக அப்படி எடுத்து விட்டுருணும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து போடும்போது இங்கே இருந்து போடாதீங்க, இதோட இந்த டாப் கிட்ட இருந்து எடுக்கணும். இது ஸ்ட்ரைட்டாக எடுக்கக்கூடாது, இதுவும் ஹம்ஸ் மாதிரி இப்படி எடுக்கணும். ஓகேங்களா? இதையும் ஹம்ஸ் மாதிரி இப்படி எடுத்துட்டு இங்கேருந்து இப்படி எடுத்து விட்டுரும். இங்கே போடும்போது சும்மா இப்படி எடுத்து விட்டாலே போதும். இங்கே போடும்போது ஹம்ஸ் மாதிரி இப்படி போடணும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுதா இந்த இடத்துல இப்படி இந்த மாதிரி தான் இங்கே இருக்கணும். ஓகேங்களா? இது நான் ரொம்ப நல்லா தெரியணுன்றதுக்காக அப்படி போட்டிருக்கேன். இப்படி போட்டுட்டு இங்கேருந்து சும்மா இப்படி எடுத்து விட்டாலே போதும். நீங்கள் இங்கே ப்ரெஷர் கூட கொடுக்க தேவையில்லை, இப்படி எடுத்து விட்டால் போதும். அதே மாதிரி தான் ஆப்போசிட் டைரெக்ஷன் பாருங்கள், நல்லா இப்படி எடுத்துக்கணும் கோவாக. இந்த இடத்துல சும்மா இப்படி பண்ணுங்கள். இங்கேருந்து நல்லா கோவாக எடுத்து இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இங்கேருந்து இப்படி நல்லா எடுத்து விட்டு இப்படி. ஓகேங்களா? இது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதோட இந்த டிசைனோட இந்த எட்ஜ்லேருந்து நம்ம இப்படி போடுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இப்போ கட் ஒர்க் லோட்டஸ் போடும்போது ஒரு சிலர் நிறைய மிஸ்டேக் மேக் பண்ணுறீங்க. அது என்னன்னு நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், கட் ஒர்க் லோட்டஸ் ட்ரா பண்ணும்போது நிறைய பேருக்கு இந்த பொசிஷன் கரெக்டாக வரலன்னு சொல்கிறீங்க, இந்த ஸ்பேசிங்ஸ் வந்து எனக்கு வரல அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிடுறீங்களா? ட்ரா பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம ஒரு நெகட்டிவ் லோட்டஸ் எப்படி ட்ரா பண்ணுவோமோ அந்த மாதிரி எடுக்கணும். பட் இது எப்படி சொல்கிறது, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இப்படி லோட்டஸ் ட்ரா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டச் பண்ணி ட்ரா பண்ணுறோமா, இப்படி டச் பண்ணி ட்ரா பண்ணுறோம். இப்படி நம்ம டச் பண்ணி ட்ரா பண்ணுறோமா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது ஃபுல்லாக போல்டாக கொடுத்துட்டு நெகட்டிவ் ஃபில் பண்ணுறதா இருந்தால் சுற்றி ஃபில் பண்ணிவிடும் இல்லையா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னா, இங்கே வந்து ஹெவி நல்ல ப்ரெஷர் கொடுத்துருக்கேன், இந்த லைன் உங்களுக்கு நல்லா போல்டாக தெரியுது. இந்த இடத்துல பாருங்கள், நான் லைட்டாக ட்ரா பண்ணியிருக்கேன்.
இல்லையா? அதனால நீங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கணும். இப்போ இங்கே ட்ரா பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இது எடுத்த மாதிரியே தான் இங்கேயும் எடுப்பேன். ஆனால் இது டச் ஆகுது, இங்கே நான் டச் பண்ணலை. இந்த இடத்துல டச் பண்ணாமல் லைட்டாக ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கேயும் அடுத்ததும் நான் டச் பண்ணலை, டச் பண்ணாமல் இப்படி ட்ரா பண்ணுறேன். இதுக்கு அடுத்தும் இப்படி ட்ரா பண்ணுறேன். அதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷன் எடுக்கிறேன். தப்பா ட்ரா பண்ணிட்டேன். இப்படி வரணும். ஓகேங்களா? இங்கே ஃபில் பண்ண தான் போகிறோம், அதனால ப்ராப்ளம் இல்லை. இப்போது இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு இப்படி கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இது உங்களுக்கு எந்த லென்த் வரைக்கும் வேணுமோ அந்த லென்த் வரைக்கும் இப்படி போட்டு நம்ம விட்டுறலாம். ஓகேங்களா? இப்படி போட்டுட்டு நம்ம இப்போ இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நான் அடுத்த டிசைன் காட்டுறேன். இப்போது அடுத்து வந்து இது ட்ரா பண்ண. ஓகே, நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா? ஓகே, இப்போது ஹைபிஸ்கஸ் ட்ரா பண்ணும்போது இப்போ ஷேடிங் சொல்கிறேன். ஓகேங்களா? ஹைபிஸ்கஸ் சொல்லித்தரல, ஷேடிங் சொல்லித்தரேன். இப்போது இங்கே ஒரு பெட்டல் வருது. நான் ஒரு ஹாஃப் மட்டும் வரைகிறேன். பாருங்க, இந்த சைடு மட்டும் நான் சொல்லித்தரேன். இப்போ இது வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா? இப்படி இருக்கு, இந்த மாதிரி கர்வா இருக்கு, இந்த பக்கம் இந்த மாதிரி கர்வா இருக்கு இல்லையா? நம்ம இப்போ இதை இருக்கா இந்த மாதிரி நம்ம ஷேட் பண்ணுவோம். ஓகே, இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு மறுபடி இப்படி ஷேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ அதோட இது நீட்டாக இருக்கும் நமக்கு. இங்கே பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்படிக்கோ, அதாவது இப்படியும் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி பண்ணுவோம். அந்த லீஃபோட டைரக்ஷன்ஸ் பொறுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஷேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் வரும்போது நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இது பாருங்க, இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இப்படி. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷேட் பண்ணணும். பாருங்க, இப்படி இப்படி ஷேட் பண்ணணும். இங்கே வரும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாகவே கூட இப்படி போட்டுக்கலாம். இந்த இடத்துல வரும்போது இப்படி பண்ணிக்கலாம், இப்படி இப்படி பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் வரும்போது நம்ம அதே மாதிரி தான் பண்ணணும். அது இப்படி பண்ணிக்கலாம். சென்டரில் நம்ம பண்ணணும்னு இல்லை. இந்த இடம் நான் சொல்கிறேன். இப்படி நம்ம ஷேடிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த பக்கம் இருந்தால் இப்படி ஷேட் பண்ணணும், அந்த பக்கம் இருந்தால் இப்படி ஷேட் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக இப்படி பண்ணணும். இதுக்கு இடையில இப்படி கொண்டு வந்து நேர் பண்ணி மறுபடியும் இந்த பக்கம் பண்ணணும். அப்போது அது எப்படி தெரியும்னா இலை இப்படி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்படி ஷேட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்த என்ன பண்ணிக்கலாம்ல, போல்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் வந்து ஹைபிஸ்கஸ்க்கு ஷேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது இதெல்லாம் நம்ம பேசிக்காக இப்போ பார்த்தது. இப்படி வச்சு உங்களுக்கு எல்லா ஏரியாவும் கவர் ஆகுதா? ஓகே, இதில் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக விட்டுட்டோம். அது மட்டும் நீங்கள் போடும்போது நீங்கள் ப்ராப்பராக ஷேப், அதாவது இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டு ப்ராப்பர் ஷேப் விட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ.